just to feel young, moving away to the sea. Hi. Hi. ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ராவல் ஸ்பாட் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ராமக்கல் மேடுங்கிற ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸஸ்க்கு தான் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம தேனியை ரீச் பண்ணிட்டோம். உள்ளே தான் போயிட்டுருக்கோம். செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இன்னைக்கு இன்னும் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே அங்கே ராமக்கல் மேடை ரீச் பண்ணிடுவோம். ஆனால் முடியாது போல், பார்ப்போம். இப்போ நம்ம சின்னமனூரை ரீச் பண்ணிட்டோம். இப்போதைக்கு லைட்டாக ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ என்ன வாங்கலான்னு பார்த்தா இங்கே வந்துட்டு அன்னாசி பழம், பப்ளி மாஸ், அப்புறம் கரும்புலாம் இருந்தது. சரி, அண்ணனுக்கு கரும்பு பிடிச்சிருக்குனாரு, சரி வாங்கிடலாமேன்னு வாங்கியாச்சு. அதை வெட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஷால் வி மூவ். இப்போ நம்ம உத்தமபாளையத்தை ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு பிரேக்கு, அதாவது சிக்கன் சாப்பிடலான்னு இருக்கோம். என்ன ஏதோ க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது. இது பேர் என்னடா மாதிரி? இது பேர் புதினா சட்னி. ஆ, ஓ, புதினா சிக்கன் சட்னி வந்துச்சு வேற. புதினா சட்னி நல்லா இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சது புதினா சட்னி. அண்ணன் ஃபுல் கட்டு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. காட்டுங்க. அண்ணன் என்னை காலையில் வந்து பல் விளக்கல, அதுக்காண்டி தான் இப்போதைக்கு கரும்பு வாங்கினோம். இப்போ பாருங்க, முத்து போன்ற பற்களுக்கு வாங்குங்கள் கரும்பு. கோழி 65. இஞ்சி போனால் 30 இருக்கும் போலயே. ஏன்னா 115 இருக்கும் போலயே. சாப்பிட்றேன். இந்த பக்கம் கை வந்துடக்கூடாது டாப்பி. வந்துச்சு. ஓகே गाइस, இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கேரளாவை ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போது ராமக்கல் மேடு போயிட்டுருக்கோம். உண்மையிலே கேரளா வேறு லெவல் தான். அப்படியே எப்பயுமே நம்ம அந்த ஹில்ஸ் வந்து நம்மளை வெல்கம் பண்ண மாரிக்கே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதில் வேற பஞ்சு வேற கீழே விழுந்துருச்சு, அதனால வேற தேடி எடுக்கணும். இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கம்மமெட்டு வந்து இங்கேருந்து 8 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பிளேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராமக்கல் மேடுக்கு போகலாம்.
குறிஞ்சிப்பூ கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த வளைவுக்கு பேரு குறிஞ்சிப்பூ கொண்டை ஊசி வளைவு. எல்லாரும் ஒரு தடவை ஜோரா சொல்லுங்க. மலை காடு ஆத்தி காடு. முல்லைப்பூ கொண்டை ஊசி வளைவு இந்த பேரு, இந்த பிளேஸுக்கு பேரு, இந்த வளைவுக்கு பேரு திருத்தம். வந்த இடத்துல பாடம் எடுக்க வைக்கிறாங்களே. வளைவுகளில் முந்தாதீர். அப்ப இங்க எப்படி பாஸ் முந்துறது? எல்லாமே வளைவா தானே இருக்குது. இதுக்கு பேர் வைக்கப்படாத பூ ஊசி வளைவு. ஒருவேளை அந்த பூவை பார்த்து தான் இன்ஜினியர் இந்த இதுக்கு ரோட் மேப்பே போட்டு கொடுத்துருப்பாரான்னு தெரியல. ஆமா, நாங்க அந்த டெம்போவை ஃபாலோ பண்ணோம். நாங்க நினைக்கல இதெல்லாம் நடக்கும், ஆனா அந்த டெம்போக்காரன் எங்களுக்கு வழி விடாதனால அதான் நடந்துச்சு. இப்போ நம்ம லைட்டாக நேச்சராக இருக்குது இங்கே வர்ற வழியிலலாம். வெறும் வாழைத்தோட்டம், ஏலக்காய் தோட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏலக்காய். இங்கே கீழே தெரியுதா? நல்லா பாருங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கியூட். வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க 2 பேர்த்தையும் இறக்கி விட்டோம். பாவம் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருக்காங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ ராமக்கல் மேடை அடைஞ்சிட்டோம். ஒரு நிமிஷம், இதில் என்ன பிரச்சனைனா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய இடம் அங்கே இருக்குது. சரிங்களா? ஓகே, சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். கவர் வச்சிருக்கோம். நான் தான் ஒன்று. எங்கடா? எனக்கு எங்கடா? உங்களுக்கு தான் இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன்ல. ஏன்? இது முட்டை இருக்குது. இது சாதா பிரியாணியா? அப்ப சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. சரி, இதில் முட்டை இருக்குது. இது சிக்கன் பிரியாணி. ஆனால் ஊறி போயிட்டு. அப்போ அமர் மட்டும் தான் சாப்பிட மாட்டேன். இங்கே பீஃபை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க யுவர் ஆனர். 2 ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க அதுக்கு. ஸோ வந்துட்டு ரப்பர் பேண்டுக்கும் சேர்த்து காசு வாங்கியிருப்பாங்களா இல்லையான்னு கொஞ்சம் டவுட். இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணப்படாது, ஓரமாக ஓப்பன் பண்ண அதெல்லாம். அவனையும் ஓப்பன் பண்ண வேண்டாம் சொல்லிவிட்டு. இதுலேயும் முட்டை தான் இருக்குது. எப்படி? அது 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 சரி. இதை அமர் அவர்கள் பிரித்து பார்த்து சுவைத்து இதுதான் பீஃப். யூ ஆர் ஆன்டி இண்டியன். இந்தா அது வீடியோவே ஆன்லைன்ல நீ வேற. நாமக்கல் மேடு நேரா போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? 1 கிலோமீட்டர். தேங்க்யூ. Moving away, can't you see? We'll drink honey by the ocean. It's our favorite potion. Come on, baby, let me tell you one time that our days will never end, yeah. No, our days will never end, yeah. No. இப்போ நம்ம ராமக்கல் மேடு வந்தாச்சு. இப்போ இவனுங்க வந்துட்டு இது வரைக்கும் யாரும் ஜீப்பு தான் மேலே போயிருக்குது, கார் போனதில்லை. பசங்க ட்ரை பண்ணுவோமேனு பண்ணுறானுங்க, பார்ப்போம். ரிட்டன் இந்த ரோட்டெல்லாம் பாருங்கள். ஐயோ, எப்படி வரப்போகிறோம் தான் தெரியல. அங்கே போகிற தூசி இங்கே வரைக்கும் அடிக்குது. Get off your seat, clap your hands to the beat, grab your champagne glass tonight. We toast to freedom in the Caribbean, yeah, in the Caribbean, yeah.
இங்கே வந்து குறவன் குரத்தியோட அழகான சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. பிகாஸ் இடுக்கி டேம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு குறவன் மலை குரத்தி மலைங்கிற 2 மலைகளுக்கு இடையில் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. அது கட்டுறதுக்கு வந்துட்டு இந்த குறவனும் குரத்தியும் தான் அந்த இடத்த வந்து தேர்வு செஞ்சு கொடுத்தாங்களாம். ஸோ அவங்களோட நினைவாக வந்துட்டு இந்த ஸ்டாச்சுவை வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம ராமக்கல்மேடுக்கு வந்தாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபேமஸ் என்னென்னா இதோட அந்த அட்மாஸ்பியரும், அப்புறம் இங்கே வந்துட்டு இதை ஏர் வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவலில் வீசிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப இதான பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு தான். இது வந்து குறவன் குரத்தி சிலைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து ராமக்கல்மேடுங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா, ராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ராவணன் வந்து சீத்தையை கடத்திட்டு போகும்போது ராமர் வந்துட்டு இந்த இடத்துல தான் மேலே வந்து அவரோட பாதத்தை இங்கே வச்சு தான் வந்துட்டு எங்கே கடத்திட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தாராம். ஸோ ராமரோட பாதம் பட்டதுனால தான் இதுக்கு வந்து ராமக்கல்மேடுங்கிற பேரே வந்துச்சு. இது வந்து ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலம், எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸு. அங்கே பார்த்தீங்கன்னா அதை காட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்குது. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளான் தான். இங்கே வந்து ஒரு ஹாம்பிலோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து ஒரு எக்கோ அவேர்னஸ்க்காக போடப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு கழுகு வந்து இறை தேடி வரும்போது வனமெல்லாம் அழிஞ்சு எந்த ஒரு இறையுமே இல்லை அப்படிங்கிற நிலமையில் ஒரு மரத்தோட கிளையை தன்னோட வாயில் வச்சு தின்னவும் முடியாமல், பிகாஸ் கழுகு வந்து ஒரு நான்வெஜ் ஈட்டர். இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்படி ஒரு நாள் மாறும்னு நம்மளை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது பயோடைவர்சிட்டியை காப்பாற்றணும்னு நமக்கு தோணணும், கண்டிப்பாக தோணும். To the sea for a getaway, car top down and we're driving just to feel young. Moving away to the sea, moving away, can't you see? ஓகே காய்ஸ், இப்போது டைம் வந்துட்டு கரெக்டாக 5 o'clock. ஐயோ வாட்ச் இல்லை, 5 o'clock தான்டா. சரி, இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்தாச்சு. மோஸ்ட்லி சீக்கிரமே பார்த்துடலாம்னு பார்த்தோம், ஆனால் இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போனதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ bye bye. Bye bye. There won't be one more time, so we gonna do this tonight. இப்போ நம்ம டயர்டாக இப்போ நம்ம டீ குடிக்க போகிறோம். இங்கே வந்து கட்டன் சாய் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னாங்க. Sand in your feet, feel the breeze in the summertime. Stars in the sky, one dime for the first time. Moving away to the sea.